உக்ரைன் யுத்தம் அமெரிக்கா நினைச்ச திசைக்கு போல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நம்மளே நிறைய நாட்கள் பார்த்தோம். 15வது நாள தொட்டுருச்சு. ஆனா, பென்டகன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உலகம் பூரா யுத்தம் பண்றதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இவனுங்களோட முழு நேர வேலையே யுத்தம் தான். அதையும் ட்ரம்ப்போட டீமு யுத்தம் அப்படின்னே தூக்கிட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேரே வச்சுட்டு போயிட்டாய்ங்க. பேரு வைக்காட்டி நீங்க அத தானடா பண்ணணும். அப்பன்னா இனிமே வெளிப்படையா பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி பெரிய அளவு மாத்தி வச்சார்கள். ஆனா அந்த பென்டகனோட கணிப்புகளே தப்பா மாறிப் போச்சு. இப்ப பென்டகனே 50 பில்லியன் வேணும் உடனே அப்படின்னு சொல்றாய்ங்க. எதுக்குடா அப்படின்னு கேட்டா, ஈரான் யுத்தத்த நடத்துறக்கு அப்படிங்கிறார்கள். ஈரான்ல அவ்வளவு தூரம் கிளச்சு போட்டிருக்கோம்னு அறிவிச்சதுக்கு அப்புறமும் பத்தலை அப்படின்னு கேட்கறனால, இவர்களோட தாக்குதல் அப்படிங்கிறது வெற்றி, அதே சமயம் தோல்வி 2யும் சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா அறிவிச்ச கணக்குப்படியே ஈரானுக்குள்ள சுமார் அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்தா என்னன்னு தெரியல. ஆனா, ஈரானுக்குள்ள 5500 இடங்கள குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்ட்டாய்ங்க. அடப்பாவிகளா! அப்ப அவ்வளோ மிசைல்களையும், குண்டுகளையும் தூக்கிட்டு போய் போட்டீங்களாடா அப்படின்னு கேட்டா, போட்டிருக்கார்கள். 5500 குறி வச்ச அறிவாளிகள் ஏன் ஸ்கூலையும் குறி வச்சார்கள்ன்னு தெரியல சத்தியமா. சரி கிடக்கட்டும். அத பத்தி நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்துட்டோம். அதனால இங்க திருப்பி பார்க்க தேவையில்ல. இங்க பென்டகனோட வலு மட்டும் தான் பார்க்க போறோம். பென்டகனோட வலு அப்படிங்கிறது சமீப நாட்கள்ல நெறைய இருக்கு. சமீப நாட்கள்ல இந்த டொமகாஸ் மிசைல பத்தி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கார்கள். அதிபர் ட்ரம்ப் கூட எங்ககிட்ட டொமகாஸ் மிசைல் இருக்கு ஜாக்கிரதை அப்படின்னு ஆவுன்னா சவுண்ட் விடுவாரு. அப்படி சவுண்ட் விடக்கூடிய அதிபரே அவங்க ஊர்லயே சொல்றாய்ங்க. அதுவே பற்றாக்குறை. அதாவது ராணுவ ரகசியம்ங்கிறது ஒரு பக்கம். வெளிப்படையா தெரியிற விஷயம்ங்கிறது ஒரு பக்கம். அப்படி வெளிப்படையா தெரியறதுலயே பற்றாக்குறை. ஏன் அப்படின்னா, 2026 எண்டு வரையுமே இவர்களோட கையிருப்பு அப்படிங்கிறது 325 சில்ற தான். எது டொமஹாக் மிசைல பொறுத்தவரை. ஆனா ஏமன்ல இவர்கள் கொண்டு போய் கொட்டுனது மட்டும் எது? செங்கடல பாதுகாக்கிறேன், செங்கடல விடுவிக்க போறேன் அப்படின்னு டொமஹாக் மிசைல மட்டும் சுமார் 126 யூஸ் பண்ணியிருக்காய்ங்க. ஈரானுக்குள்ள மிச்சத்த யூஸ் பண்ணியிருப்பாய்ங்க. அப்ப மிச்சம் கையிருப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். காரணம் அது கொஞ்ச நெஞ்ச காசு இல்ல. ஒவ்வொரு மிசைலும் 3.6 மில்லியன் அளவுக்கு வரும். அதே சமயம் வருஷ கணக்குல தயாரிச்சதே இம்புட்டு தான். வெளிப்படையா, ரகசியமா இன்னும் கூட இருக்கலாம். இல்ல டபுள், ட்ரிபிளா கூட இருக்கலாம். ஆனா, இப்ப அத பூரா கொட்டி தள்ளிட்டீங்க. இப்படி கொட்டி தள்ளினதுக்கு அப்புறம் 50 பில்லியன் வேற கேட்கிறீங்க. இதுவும் எதுக்குடா அப்டின்னா, இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணி பேசாம வச்சுக்கவான்னு கேட்டா, இல்ல ஈரான் மேல அடிக்க அப்படிங்கிறீங்க. அதனால செனட்டும், காங்கிரஸும் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல இப்பவே போர்க்கொடி தூக்குறார்கள். ஏன் அப்புட்ன்னா, ஃபண்ட் ஜாஸ்தியா செலவாகுது. ஆனா யுத்தத்த முடிச்ச பாடு இல்ல. யுத்தம் எப்ப முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ட்ரம்ப் 3ல இருந்து 4 வாரம்ன்ட்டாரு. அப்பவே அமெரிக்கால பாதி பேர் தலையில கை வச்சுட்டான். "ஏய்யா டைம சொன்ன? நீ டைம சொன்னாலே முடிஞ்சு தொலையாதே" அப்படின்னு அவனுங்களும் ராசிலாம் பார்க்குறாய்ங்களாட்டுக்கு. நம்மள மாரியா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவனுங்க அவனுங்க ஸ்டைல்ல பார்க்குறாய்ங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்போட இப்ப ஸ்டேட்மெண்ட் என்ன அப்புட்ன்னா, யுத்தம் எப்ப முடியும்னு யாருக்காச்சும் தெரியுமா? யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் உலகம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ட்டாரு. ஆமா, யுத்தம் முடிஞ்சா உலகம் பாதுகாப்பா தான் இருக்கும். இது ஊரறிஞ்ச உண்மை. இதுக்கு ஒரு அமெரிக்க அதிபர் தேவையா? அப்படின்னு நம்ம அவர பார்த்து கேட்க முடியுமா? கேட்டா தான் அந்த பெரிய மனுஷன் ஒத்துக்குவானா? அப்படின்னு கேட்டா ஒத்துக்க மாட்டாரு. ஆனா, அமெரிக்கா கடுமையான ஒரு சிரமத்துல இருக்கு. எது ஆயுத பற்றாக்குறைய நோக்கி போது. ஊர் பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, நமக்கு தெரிஞ்சு உக்ரைன் யுத்தத்துல பம்ப் பண்றதும் அண்ணன் அமெரிக்கா தான். காசா யுத்தம், லெபனான், 12 நாள் ஈரான், இஸ்ரேல் யுத்தம் எல்லாத்துலயும் பம்ப் பண்ணதும் அமெரிக்கா தான். அடுத்து அமெரிக்காவே நேரடியா போய் ஏமன்ல 12 நாள் நின்னும்பாய்ங்க, 24 நாள் நின்னோம்பாய்ங்க. நமக்கு தெரிஞ்சு 2, 3 மாசம் குட்டிக்கான கடல்லயே அடிச்சுட்டு, கடைசியில கடல்லயே மிதந்து வந்துட்டார்கள். செங்கடல்ல கொட்டுனதும் அண்ணன் அமெரிக்கா தான். எல்லா இடமும் கொட்டியாச்சு. இப்ப பிரச்சனை வரத்தானே செய்யும். அது பென்டாகனுக்கே ஷார்டேஜ் ஆயிருச்சு. இந்த ஷார்டேஜ் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது, சீனா வாலாட்ட ஆரம்பிக்குது. அதுதான் இவனுங்களுக்கு அடுத்த பெரிய சிரமமா இருக்கு. சீனாவ பொறுத்தவரை சண்டை போடுவானா என்னங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா சீனாவ பொறுத்தவரை ஒரு 2000 படகுகள எடுத்துட்டு தைவான சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காய்ங்க. கடந்த 24 மணி நேரத்துல. இதெல்லாம் எத குறிக்குது அப்படின்னா, அமெரிக்கா வீக்கா இருக்குன்னு சீனா ஆடுது. அதே சமயம் அமெரிக்கா வெகுண்டு எழுவணும். சீனாவுக்கு ஈடு கொடுக்க முடியுமா என்னங்கலாம் வேற கதை. இருந்தாலும் அமெரிக்காவோட இந்த வீக்னஸ் அப்படிங்கிறது நம்ம உலகம் பூரா வம்பிழுத்து வச்சிருக்கோம். யாரு? அமெரிக்கா. அதனால ட்ரம்ப்போட டைரக்ஷன்ல போக்கூடாது அப்படின்னு சொல்லி
செனட்டும், காங்கிரஸும் இப்பவே மல்லு கட்டுறார்கள். இதுக்கு நடுவுல இப்ப இந்த 50 பில்லியன் பில்லு பாஸ் ஆகணும். இல்ல ட்ரம்ப் ஏதாச்சும் அவருக்கான உள்ள பவர வச்சு ஏதாச்சும் ஒரு பண்ணி பணத்த கொண்டு வந்துருவாய்ங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மத்த நாடுகளுக்கு உண்டான பிரச்சனை அமெரிக்காவுக்கு கிடையாது. பிரஸ்ஸ ஓப்பன் பண்ணு, பிரிண்ட் அடி அப்படின்ட்டு கிளம்பி போய்க்கிட்டே இருப்பார்கள். மத்த நாடுகள்லாம் பணத்த பெரட்டணும். இவன் பணத்த அடிச்சா போதுமானது. அதே மாரி ஆயுத இண்டஸ்ட்ரி கேட்க வேணாம். வெளியிலலாம் போய் வாங்க தேவையில்ல. இவர்களே உருவாக்குவார்கள். அதனால மத்தவர்களுக்கு உண்டான தலைவலி இவர்களுக்கு கிடையாது. ஆனா, ஈரான கிழிச்சுப்புட்டோம் அப்படின்னு சொல்ற இடத்துல அமெரிக்கா வரவே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலியமாவே நிரூபணமாகுது. ஏன் அப்புட்ன்னா, அமெரிக்க அதிபரோட கணக்கு தப்பலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா, பென்டகனோட கணக்கு தப்புது அப்புட்ன்னா, அமெரிக்காவுக்கு பிரச்சனை. காரணம் இவ்வளவு நீண்டுகிட்டு போகும், கண்ட்ரோல் எடுக்க முடியாது அப்புட்ன்னா, அமெரிக்கா ஒத்துக்கவே மாட்டான் யுத்தத்துக்கு. சார் வெயிட் பண்ணுவோம் சார். 1, 2 ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணிட்டு பேசாம நின்னுக்குவோம் சார். பார்த்துக்கலாம் சார். இஸ்ரேல தானே அவன் அடிப்பான். மிஞ்சி போனா நம்ம பேஸ அடிப்பான். நம்ம பதிலுக்கு ரியாக்ட் பண்ணாட்டி காம்பவுண்டுக்கு வெளியில பாலிஸ்டிக் மிசைல விட்டுட்டு உட்கார்ந்திருப்பான் சார் அப்படின்னு சொல்லி பழைய வரலாற்ற சொல்வார்கள். உண்மையும் கூட. அந்த ரேஞ்ச் தான் போயிருக்கும். அதோட நிறுத்திட்டு போயிருக்கலாம். ஆனா இப்படி யுத்தம்னு ஆரம்பிச்சது ஈரானோட கால்குலேஷன் அமெரிக்காவுக்கு டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பெரிய அளவு தோல்வி. அந்த தோல்வி அப்படியே அப்பட்டமா இப்ப பென்டகன் பில் கேட்டு நிக்கிறதுல தெரியுதா? அடுத்து உயர் அதிகாரிகள், தளபதிகள், சென்காம் தளபதிகளே வந்து வெளில சொல்றது என்ன அப்டின்னா, ஈரான் இன்னமும் வலுவா இருக்குன்ட்டாய்ங்க. என்னப்பா இது? உங்க அதிபர் முந்தா நேத்து தான் ஈரான முடிச்சு புட்டோம்னாருப்பா. என்ன ஊரே பார்த்துச்சு, நீ பார்க்கலையா? அப்படின்னு கேட்கிற மாரி ஆயிப்போச்சு. இன்னமும் ஈரான் வலுவா தான் இருக்கு. ஈரான் பல கொடிய ஆயுதங்கள வச்சிருக்கு. அது உலகத்துக்கு ஆபத்து அப்படின்ட்டாரு. என்னமோ ஈரான் அம்புட்டு கண்டங்களையும் மார்க் பண்ணி போட்ட மாரியும், அடுத்து விட்டோம்னா நிலவுக்கே ஏவிர்ற மாரி. போடுறது பூரா இவங்க பேஸ்ல. ஆனா உலகத்துக்கு ஆபத்து, உலகத்துக்கு ஆபத்து. உண்மையிலேயே உலகத்துக்கு ஆபத்தாக்கி விட்டாய்ங்க. காரணம் என்ன அப்புட்ன்னா, அடுத்து ஈரானோட ஆயில் விவகாரங்கள தாக்கியிருக்கார்கள். இப்ப பார்க்க வேணாம். அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம். ஆனா பென்டகனோட கால்குலேஷன் தரைமட்டமாகுது. இப்ப பென்டகனும் பணத்துக்கு அலையுது. பணம், ஆயுதங்கள் கைக்கு வந்துரும். ஆனா இப்ப வரக்கூடிய 50 பில்லியன வச்சு இவர்களால யுத்தத்துல வெற்றி பெற முடியுமா? யுத்தத்த நடத்தலாம். வெற்றி பெற முடியுமா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு கிடையாது. அவங்க நாட்டுக்குள்ளேயே வருது. அதனால அவர்கள் பணத்த பம்ப் பண்ண விடமாட்டேங்கிறார்கள். உதாரணத்துக்கு முதல் கொஞ்ச நாள் அதாவது 15 நாள் யுத்தம் 6 நாள்லயே 15 பில்லியன் அவுட்டு அப்படின்னு சொல்லி தகவல்லாம் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஃப்ளாஷ் ஆகும்போது மீதி நாளைக்கு எம்புட்றா? மீதி நாளைக்கு இன்னும் கூட டபுள் ஆகுங்க. நெறைய தாக்குதல்லாம் பண்ணியிருக்கோம் அப்டின்னாய்ங்க. அப்ப 15 நாள் தான் நடந்திருக்கு. இப்ப அடுத்த 50 பில்லியன் வாங்கி இன்னொரு 15ஓ, 25 நாளோ தான் நடத்துவாய்ங்களாட்டுக்கே. ஆஹா! இது என்ன? ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாரி அமெரிக்காக்குள்ள அலர்றார்கள். ஆனா இந்த பில்லெல்லாம் பார்த்து அமெரிக்கா எவ்வளோ அலர்றானோ, இன்டூ 100 யுஏஇ, கத்தார், சவுதி போன்ற நாடுகள் அலர்றார்கள். காரணம் என்னன்னா, டேய் அவனோட லாஸ மட்டும் தான் சொல்றீங்க. இங்க 15 நாள் யுத்தம். பெரிய அளவுல கச்சா எண்ணெய் வர்த்தகம் முடங்கி கிடக்கு. அதுல எங்களுக்கு 15 பில்லியன் லாஸ் ஆயிருக்குடா இப்ப வரையும். இன்னும் சேதாரத்தெல்லாம் நாங்க கணக்கு பண்ணல. அவுட்புட் மட்டும் நின்னது மூலியமாவே இவ்வளவு பில்லியன் எங்களுக்கு லாஸு. இத ஒரு பயலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறார்கள். நாங்க கண்டுகிட்டு என்ன ராஜா பண்றது? நீங்க பார்த்து சூதானமா இருந்திருக்கணும். அண்ணன் ட்ரம்ப் தலையில ட்ரில்லியன் கணக்குல கொட்டும்போதே கூட ஒரு உத்தரவாதம் வாங்கியிருக்கணும். எப்படியும் அத காத்துல பறக்க விட்டுருவாரு. இருந்தாலும் கூட ஒரு உத்தரவாதம் வாங்கி இந்த நிலைமையெல்லாம் வராம தப்பிச்சு போயிருக்கிறத விட்டுட்டு எங்கள பார்த்து கணக்கு போடுங்கன்னா, எங்கிட்டு கணக்கு போடுறது? செனட்டும், காங்கிரஸுமே அங்க தள்ளாடுற மாரி நடிச்சுக்கிறாய்ங்களா? உண்மையிலேயே தள்ளாடுறாய்ங்களான்னு தெரியல. காரணம் என்னன்னா, அமெரிக்கால உள்ள செனட்டும், காங்கிரஸும் இன்னிக்கா தள்ளாடுது? ஒவ்வொரு யுத்த காலத்திலயும் "நீ காச செலவு பண்ற" அப்படின்னு அதிபர பார்த்து கேட்பாய்ங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து ஏன்னு கத்திக்குவாய்ங்க. திருப்பி அடுத்த அதிபர் வந்து யுத்தத்த ஆரம்பிப்பாரு. "நீ காசு செலவு பண்றன்னு" கத்துவாய்ங்க. திருப்பி அந்த அதிபர் ஜெயிச்சுருவாரு. திருப்பி ஏன்னு கத்திக்குவாய்ங்க. சரி, இப்படி கத்தக்கூடிய ஆட்கள் மாறுறார்களான்னு கேட்டா 2டே கட்சி தான். அப்ப இந்த 2 கட்சி தான் இம்புட்டு யுத்தத்தையும் நடத்தியிருக்கு. அப்ப இது பூரா வெளி வேஷமா அப்படின்னு கேட்டா, எங்க அவங்க மக்கள்லாம் வீதிக்கு வந்து போர்க்கொடி தூக்கிருவாய்ங்கங்கிறக்காக ஒரு வேஷம் தான் செனட்டும், காங்கிரஸும் ஓரளவு 25% 25% அப்படிங்கிறது அரசியல். 50% அப்படிங்கிறது பயம். "ஏப்பா முடிக்காத யுத்தத்த ஆரம்பிச்சு ஏன்பா?" அப்படின்னு. இதான் 100% அரசியல் கால்குலேஷன். இது அப்படியே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. அதனால "ஏங்க உங்க கால்குலேஷன் இல்லையாமே" அப்படின்னு அவர் சொல்றாரு, இவர் சொல்றாருன்னு வந்து என்ட்ட சொல்லக்கூடாது. அதே மாரி நண்பர் ஒருத்தர் WhatsAppலாம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. WhatsApp, Twitter, Insta அம்புட்டும் இருக்கு. ஆக்டிவா இல்லாம இருக்கு. WhatsAppோட லிங்க் மட்டும் அனுப்பிச்சிருக்கேன் நண்பருக்கு. வந்து நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க.
விரைவில் உங்க ஆசைப்படி எங்க ஆசையும் அதான். நிறைய நண்பர்கள் ஆசையும் அதான். மத்த மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் ஆக்டிவா வருவோம்.